சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து என்ன தெரியுமா ப்ரோக்ராம்? வெரைட்டி ஷோ. வெரைட்டி ஷோனா? வெரைட்டி ஷோனா என்னன்னு தெரியாதா? நான் ஒரு क्वेश्चन கேக்கட்டா? கேளு. வேடந்தாங்கல இருந்து பறவையா பறந்து வருது? பறந்து வருது தெரியலையே. ஏன்? ஏன்னா அது நடந்து வந்தா லேட் ஆயிரும்ல, அதான் பறந்து வருது. ஐயோ, இப்படிதான் ஒருத்தங்க வாராங்க. யார் வார்? வெல்கம் பண்ணிரா? வெல்கம் பண்ணிடுவா. பண்ணிரு. லெட்ஸ் வெல்கம் மணிகண்டன் ஃபார் தி வெரைட்டி ஷோ. இல்லை சிரிப்பீங்களா? நல்லா சிரிப்பீங்களா? எல்லாரும் சிரிப்பீங்களா? சிரிக்க வைக்க தான் வந்திருக்கிறேன், சரியா? பிற நான் டான்ஸ் ஆட வந்திருக்கிறேன். எனக்கு டான்ஸ் தெரியாது எனக்கு. பிற டான்ஸ் ஆட வந்திருக்கிறேன் அதுன்னு நினைக்கக்கூடாது. ஒருத்தன் வாரேன்னு சொன்னான் அன்னைக்கு. ஒரு பையன் வாரேன்னு சொன்னான், ஸ்டேஜுக்கு வாரேன், அவங்க கூட பேசுறதுக்கு வாரேன்டா அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆளை காணோம். இங்க வாழலே எங்க வர சொன்னா அண்ணே? எல்லாம் 3 மணிக்கு உன்னைய வர சொன்னோம்ல. ஆமாண்ணே, வர சொன்னீங்க. ஆமாண்ணே, பையா வந்தேன். சரி, அங்கே ஒரு 4 பிள்ளைங்க நின்னாங்க. சரி, அதான் பார்த்துட்டு வருவோன்னு வந்தேனே. என் பேர் வந்து பிரகாஷ், பால பிரகாஷ். எல்லாரும் பாலான்னு தான் கூடுவாங்க. சரி, எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு வந்த? இல்லைண்ணே, அண்ணன் கிட்ட கொஞ்சம் கேலிலாம் கேட்க வேண்டி இருந்துச்சு. சரி, அதான் கொஞ்சம் கேட்டு போயிருமேன்னு வந்தேன். என்ன கேட்க போறா? இல்லை லேட்டு மொத பொண்ணுங்கெல்லாம் நல்லா நிறைய பேர் நல்லா ட்ரெஸ் போட்டு நின்னாங்க. நிறைய ட்ரெஸ் போட்டுருந்தாங்களா? அப்புறம் பிள்ளைன்னா ட்ரெஸ் போட தான் செய்யும். ஆமாண்ணே போடும். இல்லைண்ணே, சும்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, அதான் சும்மா 4 போட்டோ எடுத்து. பிடிக்கும் பிள்ளைனா எல்லாருக்கும் பிடிக்கதான்ல செய்யும். ஆமாண்ணே, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆமாண்ணே, ரொம்ப பிடிக்கும். அங்க இருந்து யாரும் அடிக்க போறாங்க. ஆமாண்ணே, அங்கே தான் பார்க்கேன். யாரும் நம்மளை பார்க்காங்களான்னு பார்க்கேன், யாரும் பார்க்க மாட்டேங்க. அதான் வந்த வேலையை பாரு. என்ன கேட்க வந்திய கேளு. நீங்க தான் கொஞ்சம் புதர்க்கமா ஆன்சர் பண்ற ஆள்னு எங்களுக்கு தெரியும். சரி, அதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். நீ ஆமாண்ணே, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல போய் எல்லார்ட்டையும் எது கேட்டாலும் புதர்க்கமாவே பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. சரி, நீ அதை விடு, நம்ம கதையை விடு. இங்க ஆரம்பி. சரி, ஆரம்பிச்சிட்டுமா? கேளு முதல்ல. சரி, நான் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்கேன். எனக்கு யோசிச்சு எழுதிட்டு வந்திருக்கேன். எடு அதை எடு முதல்ல பார்ப்போம். சரி, இந்த கேட்கேன். வந்ததுல இருந்து தேவையில்லாதா பேசிட்டு இருக்கான். கேள்வி கேட்க போறான். என்ன கேள்வின்னு பார்ப்போம், இருங்க. சரி, நான் கேட்கணுமா? கேளு முதல்ல. அதை கேளு. காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்னென்ன வித்தியாசம்? இப்ப பாரு, எல்லாருக்கும் தெரியும். காதலுங்கிறது வந்து கடல் அலை மாதிரி வந்து போகும். அதுல குளிக்கலாம், விளையாடலாம். கல்யாணங்கிறது சுனாமி அலை மாதிரி ஒரே அடியா சுருட்டிட்டு போயிடும். அதான் வித்தியாசம். நிறைய பேர் இங்க சுருட்டிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த சைடு அந்த சைடு எல்லாம் சுருட்டி கிடக்காங்க. நிறைய பேர் சுருண்ட மாதிரியே கிடக்காங்க. ஆமாண்ணே, சுருண்டுட்டு. ஒருவேளை சுருட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, சுருட்டி போட்டு. சரி, அடுத்த கேளு. இப்பெல்லாம் 2 கல்யாணம் அதிகமாயிருச்சே, ஏண்ணே? 2 கல்யாணம் அதிகமாயிருச்சா? யாரும் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதிகமாயிருச்சு. ஏன் தெரியுமா? கல்யாணம் பண்ணா சரி சண்டை போட்டே இருப்பா நம்ம கூட ஒய்ஃப். ஆமா, 2 கல்யாணம் பண்ணா அவங்க 2 சண்டை போட்டு இருப்பாங்க, நம்ம ஜாலியா வெளியே போயிடலாம். ஆமாண்ணே, இதனாலதான் 2 கல்யாணம் பண்றாங்க நிறைய பேர். ஆமா, நல்ல ஐடியாவா இருக்க. நல்ல ஐடியாவா இருக்கா? ஆமாண்ணே, நல்ல ஐடியா. செருப்படி விழும் வீட்டுல. சரி, அது பாத்துக்கலாம். ஒரு அடி செருப்படி வாங்குறதுக்கு நீ ரெடியா இருக்க போல. ஒரு நாள் தானே அடிப்பாங்க, அடுத்த அவளை தான். என்னையும் இழுத்து விட்டு போயிருவா. உங்களெல்லாம் இழுத்து விட மாட்டேன், நான் மட்டும் பண்ணிக்கிறேன். சரி, ரைட்டு, நீ அடுத்து கேளு. சரிண்ணே, நீங்க காதலிச்சிருக்கீங்களாண்ணே? நான் காதலிச்சிருக்கேனா? ஆமா, நான் காதலிச்சிருக்கேன். ஒரு டைம் பூங்காக்கு போயிருந்தேன் என் லவர் கூட. சரி, நான் அவளை பார்க்க, அவ என்ன பார்க்க. சரி, அதான் அவன் புருஷன் பார்க்க. சூப்பர்ண்ணே. சரிதானே? ஆமா, சரிதான். நான் ஓடிட்டேன். ஓட்டிங்களா? அடி விழலையோ? செருப்படி இது விழலையோ? இல்ல, வாங்கல. நீ அடுத்த கேளு. சரி, என் மானத்தெல்லாம் கெடுத்துட்டு போயிடுவ போல. சரிண்ணே, இது என்னோட பர்சனல் கொஸ்டின் ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். கேளு. என் காதலிக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள் பார்த்துக்கோங்க. சரி, பிறந்த நாள் என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? பேசாம என் போன் நம்பரை கொடுத்துரு. உங்க போன் நம்பரை கொடுத்தா அவ உனக்கு போன் போடவா? ஆமா, போன் போட்டு பேசதான். என் காதலியை உங்கள்ட்ட கொடுக்கவானே? ஆமா, பிற கொடுத்துரு. போனேன் போன்ட்ட போய் கேட்டேன் பாரு. சரி, அடுத்த கேளு. சரி, கேளுல அடுத்தத. பெண்கள் வந்து சேலையை தேர்ந்தெடுக்க ஏன்னா இவ்வளவு நேரமா? இது ஒரு நல்ல கேள்வி. இங்க உள்ள எல்லாம் பெண்களா தான் இருக்காங்க முன்னாடி ஃபுல்லா. ஆமாண்ணே. ஏன் அதிகமா நேரம் ஆகுது தெரியுமா? சொல்லுங்க. புருஷனை தான் ஒழுங்கா செலக்ட் பண்ணல, புடவையாவது கொஞ்சம் ஒழுங்கா செலக்ட் பண்ணா அதுவா நல்லா இருக்குன்ட்டு தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. ஐயோ, சூப்பர்ண்ணே. யாரும் அடிக்க வந்துடாமண்ணே, பாத்துக்கோங்க. அடிக்கலாம் மாட்டாங்க, அதானே உண்மை. ஆமா, யார் அடிக்க போறா? உண்மை தானே. கேளு, அடுத்த கேளு. டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்னென்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. இது பாரு, ஒவ்வொருத்தருக்கா டிக்கெட் கொடுத்து
விட்டா அவர் வந்து கண்டக்டர். ஆ ஒரே அடியா ஒரு புளிய மரத்துல கொண்டு போய் எல்லாருக்கும் ஒரே அடியா டிக்கெட் கொடுத்தாருன்னா அவர் வந்து டிரைவர். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. நீ நீ அடுத்த யாரும் சிரிக்க கேளு. மாட்டேங்காங்களே. என்னல சிரிக்கவே மாட்டேங்காங்களே. சிரிக்கவே மாட்டேங்க. அதான் தெரியல என்னன்னு தெரியல. எதுவும் நோயா இருக்கும்னு தான் தெரியல. ஆமா நோயின்னு நினைக்கேன். மன நோயா இருக்கும்னு நினைக்கேன். ஆமாண்ணே. சரி சரி, அடுத்த கேளு. கேட்டா கேளு அடுத்தது கேளு. சரி நான் வந்து ஜிஹெச்சுக்கு போஸ்டிங் போகும்போதெல்லாம் எனக்கு அந்த தேட்டருன்னு கேட்டு ஒன்று தோணிட்டே சொல்லு இருக்கு. சொல்லு சொல்லு அதை சொல்லு. சினிமா தேட்டருக்கும் ஆபரேஷன் தேட்டருக்கும் என்னென்ன வித்தியாசம்? சினிமா தேட்டருக்கும் ஆபரேஷன் தேட்டருக்குமா? ஆமா ஆமா. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனா அது சினிமா தேட்டரு. சரி உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கினா அது வந்து ஆபரேஷன் தேட்டரு. ஐயோ சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. சரி சரி நீ அடுத்தது கேளு. சிக்கன் குனியா வராம இருக்க என்னென்ன செய்யணும்? நல்ல கேள்வி, சயின்டிபிக்கான கேள்வி. சிக்கன் குனியா வராம இருக்க சிக்கன் சாப்பிடும்போது குனியாம இருக்கணும். இதான் பதில். சிரிச்சிட்டாங்கண்ணே உங்களை பார்த்து. பேப்பர்ல எழுதிடாத தயவு செய்து. சரிண்ணே அடுத்த கேளு. ஜனவரி 14க்கும் பிப்ரவரி 14க்கும் என்னென்ன வித்தியாசம்? ஜனவரி 14 வந்து ஒரு பொண்ணு உன் கையில வந்து பொங்கல் கொடுப்பா. சரி. பிப்ரவரி 14 அதே பொண்ணு உன் கையில வந்து அல்வா கொடுத்துருவா. ஆமாண்ணே. உன்னை கலட்டி விட்டு ஓடிடுவா. இதான் வித்தியாசம். ஆமாண்ணே நடந்திருக்கு. எல்லா பிப்ரவரி 14 எல்லாருக்கும் நடக்குங்க. நடந்திருக்கா? ஆமா எல்லாருக்கும் நடக்கல. எல்லாரும் நடந்திருக்கோ? ஆமா ஆமா. சரி அடுத்தே கேளு. போஸ்ட்மேன் தான் இருக்காங்க, ஏன் போஸ்ட் உமன் இல்லைண்ணே? ஏன்னா போஸ்ட் மேனு உடனே டெலிவரி பண்ணிடுவாரு. ஆமா. போஸ்ட் உமன் டெலிவரி பண்ண 10 மாசம் ஆயிரும். ஆமால பிள்ளை வைக்க. சூப்பர்ண்ணே. போஸ்ட் உமன் இல்ல. சரியான பதில். சரி பைலட்டுக்கும் டாக்டருக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம்லாம் கிடையாது. அவங்க 2 பேரும் ஒரே வேலை தான் செய்தாங்க. ஆமா. என்ன வேலை தெரியுமா? மக்களை மேல கொண்டு வர வேலை. மக்களை மேல கொண்டு போறாங்க. அதான் வேலை பைலட்டுக்கும் டாக்டருக்கும். ரொம்ப மொக்கையா போடுறீங்களே என்னண்ணே? சிரிக்கவே மாட்டேங்க பங்க. எதுக்குன்னு தெரியல. சரி விடுங்க. மயிலுக்கும் கிளிக்கும் என்னென்ன வித்தியாசம்? என்னல? மயில் வந்து தேசிய பறவை, கிளி வந்து ஜோசிய பறவை. அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்த கேளு. கடலை மாவுக்கும் பச்சி மாவுக்கும் என்ன வித்தியாசம்? பச்சி மாவுல பச்சி போடலாம். ஆமா. கடலை மாவுல கடலை போட முடியாது. கடலை மாவுல கடலை போட முடியாது. போன்ல போடலாம்ல? போன்ல போடலாமா? போடலாம். நீ போடுவியோ? போடுவேன். நல்லா போடுவ போலயே. இப்ப கூட போட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க கூட்டு வந்துட்டிய. சரிதான். சரி நீ அடுத்த கேளு. அவ்வளவுதானே? நீ இருக்கா? அவ்வளவுதானே. நான் போறேன். போயிட்டு வா. சரிண்ணே. சரி பாய். இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்ததுக்கு நன்றி. சிரிக்கலைனாலும் பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி.